சார் நீங்க இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க சேலஞ்சஸ் எல்லாம் என்னங்க சார்? இப்போ நம்ம கம்பெனில பிக்கஸ்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க சேலஞ்சஸ் எல்லாம் என்ன? பார்த்தீங்கன்னா, பிக்கஸ்ட் சேலஞ்ச் இஸ் கெட்டிங் அ ஸ்கில்டு மேன் பவர். இதுதான் நான் வந்து இப்போ கரண்ட்லி நம்ம கம்பெனியில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேன் பவர் கிடைப்பாங்க. ஸ்கில்டு மேன் பவர் கிடைக்கிறாங்களா அப்படிங்கிறது இட்ஸ் பிக்கஸ்ட் ஒரு சேலஞ்சை நான் பார்க்குறேன் கரண்ட்லி. அண்ட் தென் பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா நவ் எவ்ரிதிங் இஸ் ஓப்பன் டு ஆல். அப்படி அந்த சிச்சுவேஷனில் வந்து எகைன் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து அதுக்கடுத்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இன்றைக்கி வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் வந்து வரும்போது அவங்களே எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து வராங்க. நிறைய மார்க்கெட்டில் கூகுளில் அதில் இதில் பார்த்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் எடுத்து வராங்க. அப்போ நம்ம இங்கே வந்து கரெக்டான ஒரு சொல்யூஷன் சொல்லும் பொழுதும் கூட அந்த ஒரு ஏற்றுக்கக்கூடிய மனசூழ்நிலை. நம்ம ஒரு 35 வருஷமாக அந்த தொழிலில் இருக்கிறோம். இந்த நிறுவனம் வந்து 25 வருஷமாக இருக்குது. என்னுடைய அனுபவங்கள் 10 வருஷம் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு ப்ராடக்டை சொல்லும் பொழுது அதனுடைய அக்செப்டன்ஸ் லெவல் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக இந்த விஷயங்களை சொல்கிறோம். ஆனால் அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய மனசூழ்நிலைகளில் இன்றைக்கி நிறைய வாடிக்கையாளர்கள் இல்லை. நிறைய ஈவன் வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸும் கூட அவங்களும் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்கன்னா, இன்றைக்கி வந்து பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தேவைப்படுது. ஆனால் இன்றைக்கி அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக போடுற அளவுக்கு யாருக்குமே பொறுமைகள் இல்லை.